கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆம், தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் போது ஒரு வார்த்தையும் பேசாமல் பொறுமையாய் நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அந்த பொறுமையை நமக்கும் ஆண்டவர் கற்றுத்தருகிறார். கல்விமானி நாவை நமக்கு தருகிற ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். அதிகாலையில் அவர் பாதத்தில் உட்காருவோம். நம் செவியை திறந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படி காத்திருப்போம். அவராலே நமக்கு ஜெயம் உண்டு. ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தராய் எங்களுக்கு முன்பாக செல்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் கர்த்தர் பதிலளிக்கிற தேவனா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது எங்களுக்கு உத்தரவு தருகிற தேவனாய் பதிலளிக்கிற கர்த்தராய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் பிள்ளைகளை கர்த்ததாமே வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். இந்த ஆண்டவரே சூழ்நிலைகள்ல கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஏசப்பா, விசேஷமாய் உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் சீக்கிரத்துல நல்ல செய்திகளை கேள்விப்பட கிருபைதாரும். ஆண்டவரே, உலகம் உம்மை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நாட்கள்ல நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து உமக்கு பிரியமாய் நடக்க, ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எங்களுக்கு கிருபைதாரும். ஆசீர்வதியும்படி நடத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.